நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ராம்குமார். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, வெளிநாடுகளுக்கு வேலைக்கு வரும் நண்பர்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு 90% பேர் பார்த்தீங்கன்னா, நம்ம குடும்பத்த எப்படியோ முன்னேத்திறோம். நம்ம வறுமையில இருக்கிறோம். ஸோ நம்ம மீண்டணும். இல்ல ஏதோ ஒரு வகையில நம்ம குடும்பத்த வேலை செட்டில் பண்ணிறணும் அப்படின்னு சொல்லி, எவ்வளோ கஷ்டமானாலும் பரவால்ல. நம்ம வெளிநாட்ல சம்பாதிச்சு கொஞ்சம் முன்னேத்திரலாம் அப்படின்னு சொல்லி வர நண்பர்கள் 90%. அதுவே பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படி ஜாலியா இருக்கலாம்? அங்க போனா அது கிடைக்குமா? இங்க வந்தா இது கிடைக்குமா? அ இப்படி ட்ரிங்க்ஸ் பண்ணலாமா? அந்த அந்த தேவையில்லாம என்னென்ன ஒரு தவறான ஆக்டிவிட்டி இருக்கோ, அதெல்லாம் இங்க கிடைக்குமா? வைக்குமான்னு அந்த நாட்டோட இருக்கிற மாரி அவங்க டீட்டெயில் கலெக்ட் பண்றது. ஸோ அப்படி கலெக்ட் பண்ற நண்பர்களுக்கு, இந்த வீடியோ கண்டிப்பா நீங்க அதே மாரி உள்ளவங்க இங்க தேவையில்லாம விபரீதத்துல மாட்டிக்காதீங்க. ஸோ நம்ப நாடு கிடையாது. ஒரு நாட்டுக்கும் ஒரு வெளிநாடுகள்ல ஒர்க் பண்ண போறீங்கன்னா, அந்தந்த நாட்டுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன மதிச்சு தான் நீங்க வேலை பார்க்க முடியும். ஸோ அத விட்டுட்டு, நாம ஏதோ போய் பண்ணலாம், வைக்கலாம்னு சொல்லி என்ஜாய் பண்ணலாங்கிற மூட்ல வராதீங்க. அது உங்களுக்கு பலன தராது. உங்க வாழ்க்கையே வீணாக்கிரும். ஸோ அத பத்தி நம்ம ஃபுல் டீட்டெயிலா இந்த வீடியோல பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, உங்களோட சப்போர்ட்ட கண்டிப்பா தெரிவிங்க. அதேமாரி இங்க நல்லா சம்பாரிக்கணும், வைக்கணும் அப்படிங்கிற குறிக்கோள்ல உள்ளவங்க இப்படிலாம் வேலை பார்த்தா, இல்ல இவ்வளோலாம் சிக்கனமா இருந்தா நம்ம நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லுங்க. இல்ல நான் இதுமாரி செலவு பண்ணேங்க, வீணாயிட்டேன், வச்சுட்டேன். இப்போ கொஞ்சம் பரவால்ல, புத்தி நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்றவங்க கமெண்ட் செக்ஷன்ல ஆமாங்க இது உண்மதான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்கள தெரிவிங்க. உங்க கருத்துக்கள வரவேற்கப்படுகிறது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிங்கப்பூருக்கே நண்பர்கள் நெறைய பேர் எப்படியோ நம்ம அடிச்சு புடிச்சு சிங்கப்பூர் போயிரலாம்டா. ஏஜென்ட் ஃபீஸோ ஏதோ கட்டி நம்ம எப்படியோ முன்னேறிறலாம், வச்சிரலாம்னு சொல்ட்டு என்ன சொல்றது? இந்த சிங்கப்பூர் வர்றதுக்காக சிங்கப்பூர், இல்ல துபாய், மஸ்கட்டு, மலேசியா, பூர்னே எந்தெந்த நாட்டுக்கு நம்ம வேலைக்கு போக முடியுமோ, அந்தந்த நாட்டுக்கு வேலைக்கு போறதுக்கு நம்ம எப்படியும் போய் முன்னேறிடலாம், வச்சிடலாம்னு சொல்லிட்டு ஏஜென்ட் ஃபீஸ் கட்டிட்டோ, எந்த வேலை நம்ம வேலை ட்ரை பண்ணா நம்ம வேலை கிடைக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு போறாங்க. அப்படி வேலைக்கு போகும்போது அவங்க இப்போ என்ன சொல்றது? நம்ம எவ்வளோ கஷ்டமான வேலைகள்லாம் இருக்கும். இந்த பாருங்க காலைல இவரெல்லாம் புலம்பிக்கிட்டு உட்காந்துருக்கிறாரு. வேலையில என்ன பிரச்சனை, இல்ல வீட்ல என்ன பிரச்சனை தெரியாது. பக்கத்துல உள்ளவன்ட்ட பேசிட்டு இருக்கான். அவர் லிசன் பண்ணா கூட உட்காந்துக்கிட்டு இருக்காரு. ஸோ அப்படிதான் இங்க ஏன்னா அவங்கவங்களுக்கு 1000 பிரச்சனை இருக்கு. அடுத்தவங்க பிரச்சனை கேட்கணும்னு அவசியம் கிடையாது. பட் இருந்தாலும் சொல்றது காது குடுத்து கேட்கறாங்களா, அதுக்கே அவங்களுக்கு ஒரு நன்றி தான் சொல்லணும். ஏன்னா நம்ம கஷ்டமா இருந்தா கூட அத ஷேர் பண்றது கூட சரியான நபர்கள் இங்க இருக்க மாட்டாங்க. ச அப்படி சரியான நபர்கள் இருக்க மாட்டாங்கன்னா, நீ சொல்ற ஒரு விஷயம் அவங்களுக்கு கேலி கூத்தா தான் தெரியும். ஸோ அப்படிலாம் இருக்கும்போது, ஒரு சில நண்பர்கள் என்ன சொல்றது? இப்படிலாம் இவங்க கஷ்டப்பட்டு வந்துகிட்டு, சம்பாதிச்சு குடும்பத்த முன்னேத்தணும், வைக்கணும் அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு பிளான் இவங்க ஒரு பிளான் போடுவாங்க, அங்க ஒரு பிளான் நடந்துகிட்டு இருக்கும். ஸோ அப்படிலாம் இருக்கும்போது, ஒரு சிலதான் நான் சொல்றேன். அந்த 10% அந்த 10% பேர் என்னன்னா, இப்ப சிங்கப்பூருங்களா, அங்க ஜாலியா ட்ரிங்க்ஸ் பண்ணலாமா, ஜாலியா ஆட்டம் போடலாமா, வைக்கலாமா, ஜாலியா அங்க போலாமா, இங்க வரலாமா, துபாயா, அங்க இப்படி பண்ணலாமா, வெள்ளிக்கிழமைனா லீவா, அப்புறம் மத்த நாடுகள்லாம் எந்தெந்த நாட்ல எப்படி லீவு, எப்படி எப்படிலாம் என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிறத கேட்டு வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கிறது. அப்படி கேட்டு வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது, இவங்க என்னன்னா ஊர்ல பார்த்தீங்கன்னா, இவங்க சுயமா ஒரு காசு கூட சம்பாரிச்சிருக்க மாட்டாங்க. ஊர்ல நல்லா ஜாலியா சுத்திக்கிட்டு, நம்ம ஊர்ல தம்பட்ட காலம்னு சொல்லுவாங்க. தம்பட்ட காலம் அப்படி எங்கேனாலும் சுத்தும், எங்கேனாலும் போவோம். தண்ணி தெளிச்சு விட்ட காலம் சாரி. தண்ணி தெளிச்சு விட்ட காலம் எங்கேனாலும் போவோம், எங்கேனாலும் வரும். அது மாரி சுத்திட்டு சரி நம்ம வெளிநாட்டு பக்கம் போயிட்டு வரலாம். அங்க போய் ஏதாவது ஜாலியா சுத்திட்டு வரலான்ட்டு. ஏன்னா ஒரு சில நண்பர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டுல கடன் வாங்கி வூட்ல அடைச்சவங்கலாம் இருக்காய்ங்க. இங்க கடன் வாங்கி ஒரு 2 வருஷம், 3 வருஷம் இங்க ஸ்டே பண்றது. இங்க கடன் வாங்குனத வீட்ல போயிட்டு, "நான் இவங்கள்ட்ட கடன் வாங்கிட்டேன். நான் ஊர்ல வேலை செட்டில் எனக்கு காசு அடைங்க." அப்படின்னு சொல்லிட்டு இங்க வெளிநாட்டுக்கு வேலை செஞ்சு சம்பாதிக்க வரலான்னு பார்த்தா, இங்கேருந்து கடன் வாங்கிட்டு போய் அங்க அடைச்சவங்கலாம் இருக்கிறாங்க. ஸோ அதேமாரி இவங்க என்னன்னா, அந்த நாட்ல போனா அத பண்ணிறலாமா, இந்த நாட்ல போனா இத பண்ணிறலாமா அப்படின்னு சொல்ற நீங்க ஸோ நீங்க எந்த நாட்ல போனாலும் நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, அது ஓகே தான். இப்ப நம்ப ஊர்ல நீங்க இப்ப ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரிங்க்ஸ் பண்றீங்க, போறீங்க, வரீங்க. ஏதோ ஒரு பிரச்சனையாவது வைக்கிது அப்படின்னா, சரி நம்ம பையன் தாங்க. "டேய் இன்னார பையன்டா விட்டுர்றா" அப்படிம்பாய்ங்க. அப்படி இல்லன்னா, "டேய் இன்னாரோட ஃப்ரெண்ட்ரா, டேய் அந்த ஊர் பையன்டா விட்டுர்றா காலைல பேசிக்கலாம்" அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா வெளிநாடுகள்லாம் அந்த ஆட்டிட்யூட்லாம் வச்சுக்கிட்டு, இங்க அந்த தெனாவட்டு திமிரெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தோம்னா, அந்த நாட்டுக்கு ஒரு சட்டம் இருக்கு பாருங்க. அந்த சட்டத்துக்கு நம்ம கட்டுப்பட்டாகணும். அப்படிங்கும்போது அந்த சட்டத்தில நீங்க இங்க சிங்கப்பூர்லாம் ஒரு குப்பை போட்டாவே ஃபைன் இருக்கு. அப்போ துபாயில அந்தந்த நாட்டுக்கும் ஒரு ஒரு சட்டதிட்டங்கள் இருக்கு. மலேசியால ஒரு மாரி வேலை பார்த்தா அது மாரி இருக்கு. ஸோ அப்படிங்கும்போது, நம்ப ஊர்ல இருக்க மாரி இங்க இருக்கலாம், வைக்கலாம். அந்த ஊர்ல அது கிடைக்குமா? இந்த ஊர்ல இது கிடைக்குமா? அங்க போனா இப்படி ஜாலியா இருக்கலாம், இப்படி ஜாலியா இருக்கலாம். ஜாலியா இருக்கவங்க எண்ணம் கொண்டவங்க வேலைக்காக வராதீங்க. விசிட்டிங் வாங்க. விசிட்டிங் வந்தா 10 நாள், 15 நாள் ஜாலியா சுத்திட்டு ஓடிறலாம். தேவைன்னா உங்களுக்கு கடனும் இருக்காது பாருங்க. அத விட்டுட்டு, ஏஜென்ட் ஃபீஸ் கட்டிட்டு போயிட்டு குடும்பத்த ஏற்கனவே கொஞ்சம் சரி நொடிக்கிற சரிவுல தான் இருக்கும். நம்ம புள்ள சரி இங்க தான் ஊதாரியா சுத்திக்கிட்டு இருக்கான். வெளிநாட்டுக்கு போனாவே நல்லா சம்பாரிச்சு காசு பணம் அனுப்புவான். அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது, நீ இங்க ஊதாரித்தனம் பண்ற அப்படின்னா,
உன் குடும்பத்தை வந்து நீ குழி தோண்டி புதைச்சிக்கிட்டு இருக்கிறன்னு அர்த்தம். புதைச்சிட்டு ஆல்ரெடி வந்து குழியில் விழ போகிற ஸ்டேஜில் இருக்கும்போது அவனை அனுப்பிவிடுவாங்க, எப்படியும் மீட்டு எடுத்துருவோன்னு. நீ திரும்ப வந்து தேவையில்லாத ஆக்டிவிட்டி பண்ணிக்கிட்டு அந்த குடும்பத்தை காசு பணம் அனுப்புவாங்க, அங்கே கடன்காரன் பதில் சொல்லி மடுத்து போய் இருக்கிறத ஒன்று ரெண்டை விற்றுட்டு ஊரில் வந்து நல்லா வாழ்ந்த குடும்பமாக இருக்கும். ஒரு என்ன சொல்கிறது, இதுமாரி வந்து ஒரு பொறுப்புள்ள பிள்ளைங்களை பெற்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 கஷ்டப்படுற அளவுக்கு ஆகிடுவாங்க. பெத்த கடனுக்கு வந்து இதையும் சேர்த்து அனுப்பிக்கணும்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டு இருக்கிற பேரண்ட்ஸு ஒரு சில பேர் இருக்காங்க. ஸோ அதனால் வந்துட்டு இங்கே வந்துட்டு என்னங்க எல்லாம் இது கிடைக்குமா அது கிடைக்குமான்னு வரது, இங்கெல்லாம் இதுமாரிலாம் வராதீங்க. சப்போஸ் வந்துட்டு நீங்கள் எதாவது வந்து இல்லை ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டு வச்சுன்னா சிறை தண்டனைலாம் வெளிநாட்டில் வந்து ரொம்ப கடுமையாக இருக்கும். இங்கே வந்து நீங்கள் வந்துட்டு நான் அப்படி தான் இப்படி தான் அப்படிலாம் நீங்கள் பேசிட்டு இருக்க முடியாது. டைமுக்கு ஏற்ற மாரிலாம் மாற்றிக்கிட்டும் இருக்க முடியாது. என்ன நீங்கள் சொல்கிறீங்க வைக்கிறீங்க அப்படிங்கிற மாரி எல்லா இடத்தையும் வந்து சிசிடிவி கேமரா இருக்கும் சிங்கப்பூர்லாம். பஸ் ஸ்டாப்லேருந்து ரோட்லேருந்து எல்லா இடங்களையும் வந்து சிங்கப்பூர் வந்து 24 ஹவர்ஸ் வந்து காவல்துறையால் கண்காணிக்கப்படுகிறது. அப்படிங்கும்போது பயங்கர ஸ்ட்ரிக்டான நாடு. ஸோ அங்கெல்லாம் வந்துக்கிட்டு நீங்கள் வந்து தேவையில்லாமல் அது இதுன்னு பண்ணிட்டு வச்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் மாட்டிக்கிட்டு வச்சுன்னா நீங்கள் ஊருக்கு ரிட்டர்ன் போவீங்களா வருவீங்களான்னு கூட தெரியாது. ஏன்னா எந்த நாட்டுக்கு வேலைக்கு போனாலும் நம்ம காசு பணம் சம்பாதிக்க வந்துருக்கோம் அப்படிங்கிற மைண்டில் நம்ம கரெக்டாக வச்சுக்கணும். புரியுதுங்களா? நம்ம வந்து ஒரு நாட்டுக்கு வேலைக்கு வரோம்னா நம்ம வந்து நமக்கு என்ன வேலை, நம்ம என்ன பண்ண வந்திருக்கோம், நமக்கு என்ன நம்மளோட இப்போ வந்து ஒரு கபடி ஆடுறோம் அப்படின்னா அந்த கபடியில் வந்து இந்த கோட்டத்தை விட்டு தாண்டி போனால் நீ அவுட்டு. இல்லை இந்த கோட்டை இப்படி எப்படி அந்த பாக்ஸுக்குள்ளே விளையாடுறீங்களோ அதுமாரி தான் உங்கள் வேலை ஸ்ட்ரைட்டு உங்கள் ஹாஸ்டலு இல்லை எங்கே ஸ்டே பண்ணிக்கலாம் அப்படி தான். அதை விட்டுட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா தேவையில்லாமல் வந்து அதை பண்ணலாம் இதை பண்ணலாம் அப்படி இப்படின்னு அந்த எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த நாட்டோட ரூல்ஸை பிரேக் பண்ணும்போது அதுக்கான தண்டனை வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிரும். ஸோ நீங்கள் சின்ன தப்பு பண்ணிங்கன்னா ஊருக்கு அனுப்பிடுவாங்க ஏதோ ஃபைன் போட்டு. ஆனால் பெரிய தவறுலாம் பண்ணிட்டீங்கன்னா அது என்ன நம்ம வந்து இப்படி தான் அப்படி தான் சொல்ல முடியாது. அந்த நாட்டு சட்டங்கள் வந்து நீங்களாம் கூகுளில் வந்து செர்ச் பண்ணவே தெரியும் எப்படி அந்த நாட்டோட சட்டத்திட்டங்கள்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும் அப்படின்னு. ஸோ அதெல்லாம் தெரியாமல் வந்துக்கிட்டு நம்ம ஏதோ நாமளும் வெளிநாடு போனால் வந்தால் நம்ம அப்படி இருக்கலாம் இப்படிலாம் வந்து முதல்ல ஜாலியாக இருக்கிறோன்னு நினைக்கிறோம். இந்த ஊர்லேயே ஜாலியாக இருந்துரு. உன்ன மாரி ஒரு பிள்ளை பெத்தான்னு சொல்லிட்டு அவங்க வந்து கஷ்டப்பட்டு வந்துடணும். நீங்கள் வந்துக்கிட்டு இங்கே தேவைலாம் பண்ணிவிட்டு இங்கே கடனை உண்டாக்கிட்டு வச்சுக்கிட்டு போயிட்டு ஒருத்தன் அப்பா வந்து காடுகாரெலாம் சேர்த்து வச்சுட்டு கொஞ்சம் மரியாதையாக வாழ்வான். அப்புறம் இங்கே வந்துக்கிட்டு தேவையில்லாத நீங்கள் ஆக்டிவிட்டி போனோம் வெளிநாடு போய் நம்ம பிள்ளைய மீட்டு எடுக்குன்னு சொல்லிட்டு அந்த காட்டுக்காரெலாம் விற்றுட்டு ஓட்டையாண்டே நிற்கிற மாதிரி வச்சிடாதீங்க. ஸோ அதனால் வெளிநாட்டுக்கு வரணும் அப்படிங்கிறவன் முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறவன் வந்து எப்படியாப்பட்ட கஷ்டமான வேலையாக இருந்தாலும் முன்னேறிடுவான். இல்லை நம்ம ஜாலியாக இருக்கணும் போகணும் வரணும்னு நினைக்கிறவன் வந்து எப்படியாப்பட்ட ஈஸியான வேலை கிடைச்சாலும் அதை வந்து ஸ்பாயில் பண்ணிட்டு அவன் வந்துட்டு ஊருக்கு கிளம்பணும் வைக்கணும் அப்படின்னு ரெடி ஆயிடுவான். ஸோ அதனால் வந்துட்டு வெளிநாட்டுக்கு வந்து பிழைக்கணும் நல்லா முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர். இல்லை நம்ம ஜாலியாக இருக்கணும் போகணும் வரவங்க சில பேர். ஸோ அந்த சில பேருங்க வந்துட்டு வரீங்களா விசிட்டிங்கில் வாங்க வந்து சுற்றி பார்த்து எல்லா நாட்டுக்கும் விசிட்டிங் போகலாம். ஸோ அதுமாதிரி விசிட்டிங் போய் சுற்றி பார்த்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போங்க. வேலைக்குன்னு வந்துக்கிட்டு ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒரு மிஸ்டேக்கால் இப்போ வந்து ஒரு கம்பெனியில் வந்து ஒரு நாட்டுக்கு மேலே வந்துட்டு ஒரு ஒப்பீனியன் இந்த நாட்டுக்காரங்க நல்லா வேலை பார்ப்பாங்க வைப்பாங்க இவங்களால நமக்கு எந்த பிரச்சனையும் வரல வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தவங்க வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணும்போது இந்த நாட்டுக்காரங்களும் இப்படி தான், இந்த ஸ்டேட்டுக்காரங்களும் இப்படி தான், இந்த டிஸ்ட்ரிக்ட்காரங்களும் இப்படி தான், அந்த ஊருக்காரங்களும் இப்படி தான் அப்படின்னு ஆயிரும். யாரோ ஒருத்தன் பண்ணுற மிஸ்டேக்கால் 99% வந்து பாதிச்சிடும். 99% நல்லவங்களுக்கு. ஸோ அதனால் வந்து அந்த நம்மள வந்து நல்லா வேலை பார்க்குறோம் பிழைக்கிறோம் பொழைச்சிட்டு போட்டுமே ஒருத்தனால ஏன் கெட்டு போகணும் அப்படிங்கிறதால தான் இதை பேசிகிட்டு இருக்கேமே. அதனால் வந்துட்டு இங்கே வெளிநாடுகளுக்கு வந்துட்டு நம்ம அப்படி இருக்கலாமா இப்படி இருக்கலாமா யோசிக்கிறோம். தயவு செய்து வெளிநாட்டுக்கு வராதிங்க. வந்தாலும் உங்களுக்கு வெளிநாடு வந்து கை கொடுக்காது. ஏன்னா வந்துட்டு ஊரில் வந்துட்டு உங்கள் அப்பா சம்பாதிச்சு வச்சுருப்பாரு. உனக்கு கஷ்டம்னா என்னென்னு தெரியாமல் வந்து அவர் பேக்கெட்லேருந்து எடுத்து செலவு பண்ணிகிட்ருப்பேன். அந்த அம்மா கடுகு டப்பாவில் போட்டு வச்சுக்கிறதும் அப்பா பட்டாப்பட்டி டவுசரில் வச்சுக்கிறதும் எடுத்து செலவு பண்ணிட்டு தாம் ஜாலியாக இருந்திருப்பேன். அப்புறம் அக்கா தங்கச்சிங்க அக்காளுங்க தான் அப்புறம் அவங்க அக்காட்டக்கா கொடுக்கா வைக்கா போகா அப்படின்ட்டு அப்படி செலவு பண்ணிகிட்டு இருந்திருப்பேன். ஆனால் வந்து வெளிநாடு வரும்போது நீ உழைச்சா மட்டும்தான் உனக்கு சோறு. நீ சாப்பிட்றதே உழைச்சி தாங்கணும். அப்போ வந்து உனக்கெல்லாம் தாக்கு பிடிக்காம நான் ஊருக்கு வரேன்னு சொல்லிட்டு ஓடிடுவேன். ஏன்னா நான் இங்கேலாம் கஷ்டப்பட முடியல வைக்க முடியல சிம்பத்தி கிரியேட் பண்ணி நீ ஊருக்கு போகணுன்னு கிளம்பிடுவேன். ஸோ அதனால் வந்துட்டு கடன் ஆகிட்டு திரும்ப நீ கஷ்டப்படுறதே நீ அங்கேயே இருந்துக்கிட்டு ஓட்டினாலும் இருக்கிறதே கொஞ்சம் காப்பாற்றிக்கலாம். இருக்கிறதையும் இழக்கிறதுக்கு மாரி இங்கே வந்துடாதீங்க. உழைக்கணும் போராடணும் ஜெயிக்கணும் அப்படின்னா வெளிநாட்டுக்கு வாங்க. அதை விட்டுட்டு நான் ஜாலியாக இருக்கணும் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நினச்சிக்கிட்டு வெளிநாடு வந்தீங்க அப்படின்னா அது வந்து சத்தியமாக உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது கை கொடுக்கவே கொடுக்காது. அது வந்து உங்களை வந்து விபத்துலேயும் விபரீதத்துலேயும் போய் விட்டுரும். ஸோ அப்புறம் நீங்கள் வந்துட்டு உங்களே காப்பாற்றிக்க முடியாது அப்படிங்கிறதால சொல்கிறேன். இங்கே வந்துட்டு ஏன்னா வந்து ஒரு பொருள் வந்து இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து அதோட வேல்யூபிள் தெரியாது. அது இழந்த பிறகு தான் ஐயோ இப்படி ஆயிடுச்சா அப்படி ஆயிடுச்சுன்னு தோணும். ஆனால் வந்து பொருட்களுங்கும்போது நம்ம வந்துட்டு சரி விடு அந்த பொருள் இன்னைக்கு கிடைக்கல நாளைக்கு மீட்டு எடுத்துடலாம் அப்படி சொல்லிட்டு மீட்டு எடுக்கலாம். ஆனால் வந்துட்டு இழப்புகள் ஏற்பட்டுச்சுன்னா அதை வந்து மீட்டு எடுக்க முடியாது.
இழப்புகள் வந்து ஃபேமிலி நீங்க பண்ற வந்து இங்க ஊதாரித்தனமா சுத்திக்கிட்டு வச்சுட்டு காசு பணம் அனுப்பலங்கும்போது, வூட்ல கடன்காரன் கேட்கும்போது, ஒரு ரோசமான உள்ள ஒரு நல்ல ஒரு தலை நிமிர்ந்து நடக்கிற ஒரு தகப்பனா இருந்திருப்பாரு. உன்னால தலை குனியிற மாரி இருக்கும். ஸோ மன உளைச்சலே வந்து நீங்க ஊருக்கு போறதுக்குள்ள உங்களுக்கு எதுக்கோ ஒண்ணு ஆவற மாரி இருக்கும். இல்ல உடம்பு சரியில்லாம ஆயிரும், வச்சிரும். ஸோ அதனால வந்துட்டு எல்லா விஷயம் சிந்தனை பண்ணிட்டு வெளிநாட்டுக்கு வாங்க. அத விட்டுட்டு, சும்மா நானும் வந்தேன், போனேன், காசு பணம் அனுப்ப மாட்டேன், வைக்க மாட்டேன், போக மாட்டேன். என் சந்தோஷம் தான் முக்கியம். நான் சம்பாரிக்கிறோம். நானே சந்தோஷமா இருந்தா தான், நான் சந்தோஷமா தான் வீட்டுக்கு காசு குடுக்க முடியும், வைக்க முடியும்னு நெனச்சிட்டு இருக்காதீங்க. ஏன்னா, நீங்க வந்து இங்க வெளிநாட்டுக்கு வரதுக்கும் காசு கட்டுனது உங்க அப்பா, அம்மா தான். உங்க காசு கிடையாது. அப்படி உங்க காசுலே கட்டி வச்சிருந்தீங்கன்னா, காசு கட்டிட்டு வந்தீங்கன்னா, அந்த காசோட வேல்யூபிள் தெரியும். ஸோ, அவங்க உழைப்புல நீ இருந்துட்டு வந்தாலும், இங்க வந்துட்டு காசு பணத்தோட வேல்யூபிள் தெரியாம கண்டமா செலவு பண்ணிட்டு இருக்காதீங்க. அது வந்து உங்கள வந்து பாதாள குழியில தான் போய் தள்ளும். ஸோ, அதனால வந்து முள்ளுல கடிகாரம் மாரி முயற்சி இல்லாத பசங்க வெளிநாட்டுக்கு வராதீங்க. வந்து கஷ்டம் தான் உங்களுக்கு மிச்சமா தவிர, நீங்க நெனைக்கிற வாழ்க்கை கிடைக்காது. உழைச்சு முன்னேற நெனைக்கிறவங்க வந்து கண்டிப்பா வெளிநாட்டுக்கு வாங்க. கண்டிப்பா ஜெயிச்சிரலாம். ஏன்னா, உழைக்கிறோம் எங்க போனாலும் வெற்றி தான். பயணங்கள் தொடரும். நன்றி, வணக்கம்.